காட்டில் சிங்கம், புலி, யானை, முயல் அப்படின்னு நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போது அந்த காட்டில் ஒரு கர்வம் பிடிச்ச முயலும் இருந்துச்சான். அந்த முயல் தன்னை விட இந்த உலகத்தில் வேறு எந்த மிருகத்தாலையும் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு ரொம்ப கர்வமாக. அதனால அது எந்த மிருகத்தை பார்த்தாலும் ரொம்ப ஏளனமாக சிரிக்குமா. சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா மிருகத்தையும் தான் கூட போட்டிக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துமா. என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வரியா, என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா. எல்லா மிருகங்களும் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. அதனாலேயே இந்த முயலுக்கு ரொம்ப கர்வம் ஏறிக்கிட்டே இருந்துச்சான். அப்போது ஒரு நாள் அந்த முயலுக்கு தாகம் எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சான். அப்போது அங்கே சேத்துல மிதித்து இந்த முயல் வலிக்கு விழுந்துருச்சான். அதை பார்த்த ஒரு ஆமை அதை பார்த்து சிரிச்சுதான். ஆமை சிரிச்சதை பார்த்து முயலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். கோவத்தில் ஆமையை ரொம்ப திட்டி சண்டை போட்டுச்சான். கடைசியாக முயல் ஆமையை ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டுச்சான். ஆமையும் முயல் கூட சவாலுக்கு ஓகே சொல்லிருச்சான். மறுநாள் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி காட்டில் இருக்க எல்லா மிருகங்களுக்கும் தகவல் பரவிச்சான். மறுநாள் காலையிலேயே எல்லா மிருகங்களும் போட்டி நடக்க இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்களாம். அதே மாதிரி முயலும் ஆமையும் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தயாராக நின்றுட்டு இருந்தாங்களாம். சிங்கராஜா வந்து விசிலை ஊத போட்டியாக ஆரம்பிச்சிருச்சான். முயல் வேகமாக ஓடிச்சான். ஆமை மெதுவாக ஊந்து 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 போயிட்டே இருந்துச்சான். முயல் போட்டி ஆரம்பித்தா 5 நிமிஷத்துலேயே முக்கால்வாசி தூரத்தை கடந்துருச்சான். கடந்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்துச்சான். ஆமை இன்னும் வரவே காணுமா. உடனே இந்த முயல் நினச்சிதான், இந்த ஆமை வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆகும், அதுக்குள்ளால நம்ம ஒரு குட்டி தூக்கமே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிதான். உடனே அங்கே ஒரு மரத்தோட நிழலில் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த ஆமை தன்னோட முயற்சியை கைவிடாமல் மெதுவாக ஊந்து ஊந்து வந்துட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த முயலையும் தாண்டி வந்துருச்சு. ஆனால் இந்த முயல் அதை கவனிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஆமை தன்னோட முயற்சியை கைவிடாமல் அப்படியே போய் எல்லைக்கோட்டையும் தாண்டிருச்சு. அப்புறம் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அப்போ தான் முயல் முழிக்கவே செஞ்சுதான். எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஆமை ஜெயிச்சிருச்சு. முயலுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, தன்னோட கர்வத்தால் தலைக்கணத்தால் நம்ம இப்படி தோற்று போயிட்டோன்னு புரிஞ்சுது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது? யாரையும் நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முயற்சியோடு செஞ்சோன்னா அது எப்படியும் நமக்கு வெற்றி தரும்.